குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஆம் ஆத்மி ஆட்சி செய்யும் டெல்லி சட்டசபைக்கு வரும் பிப்ரவரியில் தேர்தல் நடக்க உள்ளது. இந்த தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் சொல்லிவிட்டார். மொத்தம் 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு 20 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவித்துவிட்டார். இதில் 18 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட் வழங்காமல் புதுமுகங்களை அறிவித்துள்ளார். துணை முதல்வராக இருந்து மதுபான ஊழல் குற்றச்சாட்டில் கைதாகி சிறை சென்று மணிஷ் சிசோடியாவின் தொகுதியும் மாற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3 முறை முதல்வராக பதவி வகித்தவர் கெஜ்ரிவால். 2020 நடந்த சட்டசபை தேர்தலில் அவரது கட்சி 70இல் 62 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. இந்த முறை அந்த அளவிற்கு வெற்றி பெற முடியாது என்கின்றனர் பாஜகவினர். ஒரு சாதாரண மனிதன் என சொல்லிக் கொள்ளும் கெஜ்ரிவால் தன் பங்களாவில் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து எப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தார் என்பதற்கான வீடியோவையும் பாஜக வெளியிட்டது. இதற்கு கெஜ்ரிவால் பதிலை சொல்லவில்லை. இருப்பினும் இந்த முறையும் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் நடுநிலையாளர்கள். காரணம், பாஜகவிலோ அல்லது காங்கிரசிலோ டெல்லி முதல்வராக வர ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த தலைவர் இல்லை என்கின்றனர். ஆனாலும் கடந்த முறை வந்த அளவிற்கு மெஜாரிட்டியாக இப்போது வர முடியாது என்றும் கூறுகின்றனர்.